திருக்கண்டேன் எனனூரும் செப்பினவரான பேயாழ்வார் அருளி இருக்கக்கூடிய 3ஆம் திருவந்தாதியினுடைய கடைசி 2 பாசுரங்களை இன்றைய தினம் நாமும் கேட்க இருக்கிறோம். இப்பாசுரங்களை நமக்கு எடுத்து உரைக்கக்கூடியவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான மண்டயம் அனந்தான் பிள்ளை டாக்டர் வெங்கடகிருஷ்ணன் சுவாமி. பார்த்தசாரதி எம்பெருமானுடைய திருவடிவாரத்தில் இருந்து அத்தியாபக கைங்கரியத்தை செய்து வருகிறார். காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமியினிடத்தில் இருந்து சகலார்த்தங்களையும் அறிந்தவர். கீதாச்சாரியன் என்கிற பத்திரிகையை நடத்தி கொண்டு வருபவர். 35 வருடங்களுக்கு மேலாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே வைஷ்ணவ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடியாக இருந்து பல அடியவர்களுக்கு வைணவத்தை போதித்தவர். சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்பாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. இந்துணைப்பதுமத்தலர் மகள் தனக்குமின் நற்புவிதனக்கிறைவன் தன் துணை ஆயர்பாவை நப்பின் தனக்கிறை மத்தையோர்க்கெல்லாம் வந்துணை. பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னி அங்குமென் துணை எந்த தந்தை தம்மானை திருவல்லிக்கேணிக் கண்டேனே. யாயா விருத்திர்மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ்ஸபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே. யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சா பவேத் வந்தனம் தே. சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனம் தே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளிருக்கும் தென்திருப்பேரை ஸ்ரீ அரவிந்தலோச்சனன் சுவாமி அவர் இந்த 3ஆம் திருவந்தாதி என்கிற ஒரு திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தத்தை அனைவரும் அறிந்து கொள்ள வேணும் என்பதற்காக இப்படி சில பாசுரங்களை எல்லாம் வித்வான்கள் சிலரை கொண்டு உபன்யசித்து அத்தை வெளியிட்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். ஸ்ரீ அரவிந்தலோச்சனன் சுவாமி மிகவும் பிரசித்த வித்வானாய் இப்பொழுது திகழ்கிறார். அவர் பல இடங்களிலே நேரிலே சென்று உபன்யாசம் பண்ணுகிறார். அதை தவிர ஆன்லைனிலும் யூடியூப் மூலமாகவும் பல உபன்யாச நிகழ்ச்சிகளை எல்லாம் நிகழ்த்தி அன்பர்களுடைய ஆதரவை பெரும்பாறு பெற்றிருக்கிறார். அப்படி பெற்றிருக்கின்ற அந்த சுவாமி அவர் நித்தியவாசம் பண்ணுவது திருவல்லிக்கேணியிலே ஆகையினாலே அந்த திருவல்லிக்கேணி பிராந்தத்திலே அவதரித்தவரான பேயாழ்வார் அவர் அருள் செய்த திவ்ய பிரபந்தமான 3ஆம் திருவந்தாதியை அனைவரும் நன்கு அறிந்து கொள்ள வேணும் என்று இப்படி அவர் எண்ணித்தான் இந்த உபன்யாச தொடர்களை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று அடியேன் நினைக்கிறேன். அப்படி அந்த சுவாமி ஏற்பாடு செய்தமைக்கு அடியேன் கிருத்தஜதை உள்ளவனாய்த்து இருக்க விரும்புகிறேன். அந்த சுவாமி அடியேனுக்கு இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய நிறைவு பாசுரங்களை விண்ணப்பிக்க வேண்டும் என்று நியமித்திருக்கிறார். வித்வான்கள் சிலர் ஒவ்வொருவரும் 2 பாசுரங்கள் 4 பாசுரங்கள் என்ற வகையிலே அவர்கள் பாசுரங்களை எல்லாம் சொல்லி முடித்திருக்கிறார்கள். இப்பொழுது கடைசி 2 பாசுரங்கள் அது சாற்று பாசுரங்கள் நிறைவு பாசுரங்கள் என்று கொண்டாடப் பெறுகின்றன. அந்த 2 பாசுரங்களையும்
அடியேன் விண்ணப்பித்து இந்த 3ஆம் திருவந்தாதி உபன்யாசத் தொடரை நிறைவு செய்ய வேணும் என்று அடியேனுக்கு அந்த பொறுப்பை ஸ்ரீ அரவிந்தலோச்சனன் சுவாமி வழங்கியிருப்பதற்கும் அவருக்கு அடியேன் கிருதஞதையை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நிறைவு பாசுரங்களிலே முதல் பாசுரம், அதாவது 3ஆம் திருவந்தாதியினுடைய 99வது பாசுரம், அது எதை தெரிவிக்கிறது என்று நாம் பார்த்தோமானால், அடியவர்களுக்கு உதவுவதிலே எம்பெருமான் எவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கிறான் என்று அவனுடைய பெருமையை தெரிவிக்கும் விதமாக, அடியவர்களிடத்திலே அவன் கொண்டிருக்கிற அந்த அன்பை தெரிவிக்கும் விதமாக அந்த 99வது பாசுரம் அமைந்திருக்கிறது. அப்படி அடியவர்களுக்கு அருள் புரிவதிலேயே ஊக்கமுடையவனான அந்த எம்பெருமானுடைய அந்த திருவடிகளை பற்றுவதுதான் நமக்கு சாலச் சிறந்தது என்று அந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். சொல்லப்போனால் துவயமந்திரத்தினுடைய பூர்வ வாக்கியம், அதில் எம்பெருமானுடைய திருவடிகளை சரணம் பற்றுகிறேன் என்று அந்த பூர்வ வாக்கியம் முதல் வாக்கியம் சொல்லுகிறது அல்லவா, அந்த அர்த்தத்தை இந்த 99வது பாசுரத்திலே நாம் சேர்த்து அனுபவிக்கலாம். முதலிலே பாசுரத்தை அனுசந்திக்கிறேன், பிறகு அதனுடைய அர்த்தத்தை சுருக்கமாக தெரிவிக்கிறேன். தொட்டபடையட்டும் தோலாத வெண்ணியான் அட்டபுயகரத்தான் அஞ்ஞான் குட்டத்து கொள்முதலை துஞ்ச குறித்தெறிஞ்ச சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்கு சார்பு. தொட்ட படையட்டும் தோலாத வென்றியான் என்று அந்த எம்பெருமானுடைய வல்லமையை தெரிவிக்கின்றார். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே கடைசியாக சொல்லப்பட்ட திருநாமம், அதாவது 1000வது திருநாமம், 1000 திருநாமங்கள் என்று ஒரு கணக்கு இருக்கிறது அல்லவா சஹஸ்ரநாமத்திலே. அதில் 1000வது திருநாமம் என்னவென்று பார்த்தால் சர்வப்பிரகரண ஆயுதா, எல்லா விதமான ஆயுதங்களையும் உடையவன் என்பதுதான் அவனுக்கு பெருமையாக சொல்லப்படுகிறது. ஆனால் கருணையே வடிவெடுத்தவனான எம்பெருமானுக்கு ஆயுதம் எதற்கு என்று நமக்கு கேள்வி எழலாம். எதற்காக தெய்வங்கள் ஆயுதங்களை ஏந்தி இருக்க வேண்டும்? ஆயுதங்கள் என்பது பிறரை துன்புறுத்துவதற்காகத்தானே. அப்படி இருக்கிற பொழுது கருணையே வடிவெடுத்தவர்கள் தெய்வங்கள் என்று சொன்ன பொழுது, அதிலும் கருணையே வடிவெடுத்தவன் என்று ஸ்ரீமன் நாராயணனுடைய கருணையை மிக உயர்ந்ததாக சொல்லுகிற பொழுது, அவனுக்கு எதற்கு அப்படி ஒரு ஆயுதம் என்றால் அந்த சரித்திரத்தை கொண்டே நமக்கு விளக்கும் வகையாக தெரிவிக்கிறார். அவன் ஏந்தியிருக்கிற ஆயுதம் எப்படிப்பட்ட ஆயுதம் என்று பாருங்கள். தொட்ட படையட்டும் தோலாத வென்றியான், படையட்டும் தோலாத வென்றியான் என்கிறார். படையட்டு, 8 ஆயுதங்களை அவன் ஏந்தி இருக்கிறானாம். அவனை அட்டபுயகரத்தான் என்று தெரிவிக்கிறார். காஞ்சிபுரத்திலே அஷ்டபுஜகரம் என்று, அஷ்டபுஜம் என்று ஒரு சந்நிதி, அது அஷ்டபுஜகரம் என்றும் வழங்கப் பெறுகிறது. அந்த அஷ்டபுஜகரத்தான் என்று அந்த அஷ்டபுஜகரமாகிற சந்நிதியிலே எழுந்தருளியிருப்பவன் ஆகையினாலே எம்பெருமானுக்கு அஷ்டபுஜகரத்தான் என்ற பெயர் ஏற்பட்டது. அது என்ன அஷ்டபுஜகரத்தான் என்பதற்கு எப்படி பொருள் கொள்வது என்றால், அஷ்ட என்றால் 8, புஜம் என்றால் தோள்கள், அஷ்டபுஜம் என்கிறது வந்துவிட்டது. அதுக்கு மேலே கரம் என்று ஒன்று வந்தால் அதுவும் தோள் கை என்று தானே பொருள் என்று சொல்லுகிற பொழுது அதை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அஷ்டபுஜ அகரம் என்று முதலிலே அந்த இடத்திற்கு பேராக இருந்தது. இப்படி ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. அகரம் என்றால் அக்ரஹாரம், அகரம் என்ற சொல்லுக்கு அக்ரஹாரம் என்று பெயர். அப்போ அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற ஊருக்கு அஷ்டபுஜ அகரம் என்று பெயராக இருந்து, அதனால் அது அஷ்டபுஜ அகரம் என்கிறது அஷ்டபுஜகரம் அஷ்டபுஜகரம் என்று ஆகிவிட்டது என்று இப்படி ஒரு பொருள் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த ஊரையிட்டே அந்த எம்பெருமானை சொல்ல வேண்டும் அல்லவா. பெரும்பாலும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே எல்லாம் எம்பெருமானை திருவரங்கத்தான், திருவேங்கடத்தான், திருவல்லிக்கேணியான் என்று ஊரையிட்டு அந்த எம்பெருமானை சொல்லுவது என்பது வழக்கம் உண்டாகினாலே, இங்கே இந்த பாசுரத்திலேயும் அட்டபுஜகரத்தான் என்று அவனை அந்த ஊரை உடையவனாக அவனை பெருமை சொல்லுகிறார். திவ்ய தேசம் என்னால் அதற்கு எவ்வளவு பெருமை என்னால், நாம் எல்லோரும் போய் திவ்ய தேசத்தில் இருந்து அவனுக்கு தொண்டு செய்ய வேணும் என்கிறது மட்டுமல்ல,
அந்த எம்பெருமானும் அந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருந்து நம்மை தொண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய தொண்டை ஏற்றுக்கொள்ள வேணும் என்பதற்காகத்தான் அவன் இந்த திவ்ய தேசங்களிலே வந்து எழுந்தருளி இருக்கிறான். இப்போ நம்மையெல்லாம் சொல்லுகிற பொழுது இவர் திருவல்லிக்கேணி சுவாமி, அவர் தென்திருப்பேரை சுவாமி, இவர் காஞ்சிபுரம் சுவாமி என்று அவரவர்கள் இருக்கிற ஊரை இட்டு அவர்களை சொல்லுவது போல எம்பெருமானியும் கூட இவன் திருவல்லிக்கேணியான், இவன் திருவேங்கடத்தான், இவன் அட்டபுஜகரத்தான் என்று சொல்லும்படியாக அந்த திவ்ய தேசத்தை பற்றி இருக்கிறான் என்கிறது அவனுக்கு பெருமை என்று இப்படி ஒரு அர்த்தம் நம்முடைய ஆச்சாரியர்கள் மிக அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள். ஆகையினால அவன் எப்படிப்பட்டவன்? அட்டபுஜம் அப்படின்னு 8 திருக்கைகளிலே 8 ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறானாம். இந்த திருமங்கை ஆழ்வார் இந்த திவ்ய தேசத்திற்கு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார், 10 பாசுரங்களை பாடியிருக்கிறார். இந்த அட்டபுஜகரத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானை குறித்து 10 பாசுரங்களை பாடியிருக்கிறார். பெரிய திருமொழியிலே திவளம் வெண்மதி போல் திருமுகத்தறிவை. அதாவது அந்த பாசுரத்தில் என்ன சொல்லுகிறான்னா, அவனை சொல்லுகிற பொழுது செம்பொனிலங்கு வலங்கை வாழி திண்படை தண்டொடு சங்கமுள்வாள் உம்பரிரு சுடர ஆழியோடு கேடகம் ஒன்மலர் பத்தி என்று அவனை சொல்லுகிறார். அட்டபுஜத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமான் என்னென்ன ஆயுதங்களை கையில் ஏந்தி இருக்கிறான் அந்த 8 ஆயுதங்களையும் சொல்லுகிறார். செம்பொனிலங்கு வலங்கை வாழி திண்படை தண்டொடு சங்கமுள்வாள் என்று அவனுக்கு எத்தனை ஆயுதங்கள் பாருங்கள். அதாவது வாளி என்னால் அது அம்பு, அதே போல் திண்படை சக்கர ஆயுதம், சங்கம், உள்வாள் என்று நந்தகம் என்கிற அந்த வாளாகிற அந்த ஒரு ஆயுதம், உம்பரிரு சுடர் ஆழியோடு கேடகம், ஒரு கையிலே கேடயம் சக்கராயுதம், அதுக்கு மேலே மலர் என்று ஒரு கையிலே மலரையும் வைத்திருக்கிறார். கேட்பார்கள், மலர் ஆயுதமா என்று கேட்பார்கள். உண்மையிலே அது ஆயுதம் அன்று என்று சொன்னாலும் கூட அது எதிரிகளை வசப்படுத்துவதற்கு மீதி 7 ஆயுதங்களாக பயன்படுத்துவது போல இந்த மலர் என்பது அடியவர்களை வசப்படுத்துவதற்கு, தந்த அழகை காட்டி வசப்படுத்துவதற்கு அத்தையும் கொண்டிருக்கிறபடினாலே அத்தையும் ஒரு ஆயுதமாகவே சொல்லலாம் என்று இப்படி செம்பனிலங்கு வலங்கை வாழி திண்படை தண்டொடு சங்கமுள்வாள் உம்பரிரு சுடர் ஆழியோடு கேடகம் ஒன்மலர் பத்தி என்று அவன் நமக்கெல்லாம் தெரிந்தது பஞ்சாயுதங்கள். அவன் கையில் வில்லை வைத்திருக்கிறான், கதையை வைத்திருக்கிறான், அதே போல் வாளை வைத்திருக்கிறான், சங்கு சக்கரங்களை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது 5 ஆயுதங்கள். அதை தவிர இதில் இன்னும் சில ஆயுதங்கள், கேடயம் சொல்லப்படுகிறது, மலர் சொல்லப்படுகிறது என்று இதெல்லாம் அம்பு என்பது தனியாக சொல்லப்படுகிறது என்றெல்லாம் பார்க்கிற பொழுது 8 ஆயுதங்களை ஏந்தியவனாக அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அந்த 8 ஆயுதங்களையும் எம்பெருமான் ஏந்தி இருக்கிற அழகு இருக்கிறதே அதைத்தான் தொட்டபடை என்று சொல்லுகிறார். தொட்டபடை என்னால் அதெல்லாம் வெறும் தொட்டுண்டு இருக்கிறானோ, அவ்வளோதான். தொட்டு கொண்டு இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அதை ஏந்துவதற்கு மிகவும் சிரமப்படுகிறான் என்று சொல்லக்கூடாது. பூவேந்தினார் போலே அவ்வளவு எளிமையாக, அவ்வளவு சுலபமாக அந்த ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறான். அந்த ஆயுதங்கள் அத்தனையும் எப்படிப்பட்டவை என்று கேட்டால் தோலாத வென்றியான். அவன் அந்த ஆயுதங்களை எடுத்து ஒரு நாள் கூட அவன் தோல்வி அடைந்ததே கிடையாது, வெற்றியே உடையவன். அப்படிப்பட்டவன் யார் என்றால் அட்டபுஜகரத்தான் என்று அட்டபுஜம் என்கிற ஒரு திவ்ய தேசத்திலே அவன் எழுந்தருளி இருப்பவன் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அதுக்கு மேலே அவன் எப்படிப்பட்ட அந்த ஆயுதங்களை கொண்டு அவன் தோலாத வென்றியான்னு சொன்னார். அதை நமக்கு நிரூபிக்க வேண்டாமோ என்று பார்த்தால் அதற்கு சரித்திரம் சொல்லுகிறார். குட்டத்து கொள்முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான். அடியவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் விரைந்து ஓடி வருபவனவன். கஜேந்திர மோட்ச சரித்திரம் இந்த பாசுரத்திலே சொல்லப்படுகிறது. அங்கே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் கூட அட்டபுஜகரத்தானுக்கு கூட கஜேந்திர வரதன் என்று கூட அவனுக்கு ஒரு திருநாமம் உண்டு. ஏன்னா அந்த 8 ஆயுதங்களோடு ஏந்தி இருந்து கஜேந்திரனை காத்தான். ஆனால் 8 ஆயுதங்களையும் அங்கே பிரயோகம் பண்ண வேண்டிய அவசியம் அவனுக்கு ஏற்படவில்லை. சக்கராயுதம் ஒன்றை மட்டுமே பிரயோகம் பண்ணினான். அது என்ன பண்ணினான்னு கேட்டால் குட்டத்து கொள்முதலை துஞ்சா. குட்டம் என்னால் ஒரு சின்ன மீன்படு குட்டம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு சின்ன மடுவிலேன்றார். கஜேந்திர ஆழ்வான் ஒரு மடுவிலே தான் போய் எம்பெருமானுக்கு தாமரை பூவை பறிப்பதற்காக சென்றான். சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவன் தினந்தோறும் பெருமாளுக்கு தாமரை புஷ்பத்தை பறித்து சமர்ப்பிக்கிற வழக்கம். ஒரு நாள் எங்கும் கிடைக்காமல் எங்கெங்கோ தேடி ஒரு மடுவிலே ஒரு தாமரை இருக்கிறதை பார்த்தான்.
உடனே அந்த தாமரையை பறிக்க வேண்டும் என்று மடுவிலே இறங்கினான். ஆனால் அந்த மடுவிலே ஒரு முதலை இருந்தது. அதுவும் ஒரு சாபத்தாலே முதலையாக இருந்தது. அது இந்த யானையை கண்டவுடனே அது யானையினுடைய காலை கவ்விக்கொண்டு விட்டது. உடனே அது கொஞ்சம் நீருக்கு இழுக்கிறது முதலை. இவன் கஜேந்திரன் தன்னுடைய சக்தியை கொண்டு தரைக்கு இழுத்து பார்த்தான். ஏன்னா யானைக்கு தரையிலே பலம், முதலைக்கு நீரிலே பலம். அதனால் அது நீருக்கு இழுக்க, இவன் தரைக்கு இழுக்க, இப்படியாக பல 1000 வருஷங்கள் சென்றன சொல்லுகிறார்கள் புராணங்களிலே. அப்படி பலகாலம் போராட்டம் நடைபெற்று கடைசியில் என்ன ஆயிடுது, முதலையினுடைய பலம் அதிகமாக இருந்தது. அது கீழே இழுத்து கொண்டு போய்விட்டது. இழுத்து கொண்டு போய்விட்ட உடனே அது எவ்வளவு தூரம் மூழ்கிவிட்டது என்றால் ரொம்ப அழகாக சொல்கிறார். துதிக்கை முழுத்தின ஆபத்து என்று ஆச்சாரியர்கள் அடிக்கடி வியாக்கியானத்தில் எழுதுகிறார்கள். துதிக்கை முழுத்தின ஆபத்து. நமக்கெல்லாம் தண்ணீரிலே மூழ்கினால் தலையளவு போனாலே அவ்வளவுதான், அதற்கு மேலே நம்மாலே பிழைக்க முடியாது. ஆனால் ஆனைக்கு சுவாசம் பண்ணுவது அது துதிக்கை மூலமாக ஆகையினாலே அந்த கை மேலே நீட்டித்தான் அதுவும் முழுகுகிற அளவுக்கு அந்த மடுவிலே முதலை ஆணையை உள்ளே இழுத்து கொண்டு போயிற்று என்று அதாவது நம்முடைய ஆபத்தை விட அந்த கஜேந்திரனுக்கு வந்த ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து என்பது போல அப்படி துதிக்கை முழுத்தின ஆபத்திரே என்று சொல்லுகிறார்கள். அப்படி அந்த ஆணைக்கு ஆபத்து வந்த பொழுது உடனே அந்த ஆணை என்ன பண்ணித்து, அந்த சமயத்தில் எம்பெருமானை அழைத்தானவன். நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராயன் ஆரிடரணி காய் என்று இப்படி அவன் கதறினதாக திருமங்கி ஆழ்வார் சிறிய திருமடலிலே அருளி செய்கிறார். அந்த கஜேந்திர ஆழ்வான் நாராயணா மணிவண்ணா நாகடையாய் வாராய் என் ஆரிடரணி காய் என்று அந்த கஜேந்திர ஆழ்வான் கதறினான் என்று. கஜேந்திர ஆழ்வான் என்பவனும் கூட யானை. அவன் முன் ஜென்மத்திலே இந்திரத்யும்னன் என்று ஒரு அரசனாகத்தான் இருந்தான். ஏதோ ஒரு முனிவருடைய சாபத்தாலே தான் யானையாக வந்து பிறந்தான். அதனால் யானையாக வந்து பிறந்த பொழுதும் கூட அவனுக்கு அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய நினைவு சற்று இருந்தது. பகவத் பக்தனாகையினாலே அதனால்தான் தினந்தோறும் தாமரை பூவை பறித்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து கொண்டிருந்தான் என்றெல்லாம் புராண வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அப்படி நினைக்கிற பொழுது அவன் இத்தனை வார்த்தையை சொன்னானா, என்ன சொல்லி இருப்பான் அவன்? அவனை சில பேர் என்ன சொல்கிறான், ஆதி மூலமேனு கதறினான், உடனே எம்பெருமான் ஓடி வந்தான் என்று இப்படியும் சரித்திரம் சொல்லுகிறார்கள். என்னவென்று கதறினான் என்று பார்த்தால் வேடிக்கையாக சொல்லுவதுண்டு. என்ன சொல்லுவதுண்டு? அந்த முதலை காலை பிடித்த உடனே ஆ என்று கதறினான். எல்லாருமே அவ்வளவுதானே. நமக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால் என்ன சொல்லுவோம்? ஆ என்று கதறுவோம். உண்மையிலே அந்த ஆ என்று கதறினதற்கு இவ்வளவு அர்த்தமும் உண்டு. என்ன காரணம்? என்ன ஆ என்கிற எழுத்துக்கு என்ன பொருள்? அகாரோவை விஷ்ணு, அகாரா விஷ்ணுவாக்கு என்று சொல்லுவதுண்டு இல்லையா? ஆ என்கிற சொல்லுக்கு விஷ்ணு என்பது தான் பொருள். அகார வாச்சியன் பகவான் பகவத்கீதையிலே தெரிவித்திருக்கிறான். அக்ஷராணாம் அகாரோஸ்மி என்று சொல்லுகிறான். அந்த அகாரம் ஆ என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவரக்ஷணே என்கிற தாத்துவினுடைய ஒரு வழியாக நாம் பார்த்தோமானால் ரட்சணத்தை செய்பவன் அவன்தான் என்பது அந்த அகாரத்தினுடைய பொருள். அது அப்போ அவன் ஆ என்ற சொல்லுக்கே இத்தனை அர்த்தங்களும் வந்து சேர்ந்து விடுகிறது. என்ன அர்த்தம்? நாராயணா மணிவண்ணா நாகணையாய் என்று இவன் சொல்ல இதெல்லாம் மனசில் நினைத்து கொண்டிருக்கலாம் அவன். ஏன்னா யானையாக இருக்கிற காலத்தில் இதையெல்லாம் சொல்லுவதற்கு அவனுக்கு அந்த வாக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனசில் அவன் நினைத்து கொண்டிருந்தபடினாலே அந்த ஆ என்ற எழுத்துக்கே இத்தனை பொருளும் உண்டாகினாலே அவன் முதலியாலே பீடிக்கப்பட்டு ஆ என்று கதறினாலும் அது எம்பெருமானை ரட்சகனாக நினைத்து அவனை என்னை நீ ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்ததாகவே கொண்டு உடனே பரமபதத்திலிருந்து எம்பெருமான் ஓடி வந்தான் இந்த கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்ற வேண்டும் என்று. அதை சொல்லுகிற பொழுது உம்பரால் அறியலாக ஒளியுளார் யானைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார். தொண்டரடிப்புடி ஆழ்வார் எவ்வளவு அழகாக அனுபவிக்கிறார். அவன் எப்படிப்பட்டவன்? உம்பரால் அறியலாக ஒளியுளார் என்கிறார். தேவர்களெல்லாம் அறிய முடியாத பெரிய பரமபதம் என்கிற ஸ்தானத்தில் எழுந்தொழி இருப்பவன் அவன். அப்படிப்பட்டவன் ஓடி வந்தான் என்னால் அவன் ஓடி வந்து காப்பாற்ற வேண்டிய அளவுக்கு இங்கே இந்த கஜேந்திரனுக்கு துன்பம் விளைத்தவன் யார்? ஒரு ஹிரண்யகசிபுவா, ஹிரண்யாக்ஷனா, ராவணனா, கும்பகர்ணனா, அவ்வளவு வலிமை பெற்றவனான்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. செம்புலால் உண்டு வாழும் முதலை சொல்கிறார். தன்னை விட சிறிய வஸ்துவை விழுங்கக்கூடிய ஒரு நீர்ப்புழுன்றார். யானை அந்த யானைகளினுடைய யானையினுடைய காலை பற்றின முதலை என்கிறது வெறும் ஒரு நீர் புழு. அதுக்கு எம்பெருமான் இவ்வளவு பரபரப்பாக ஓடி வர வேண்டுமோ
என்று நினைத்து பார்க்கிறார். தொண்டரடி பொடியாழ்வார் சொல்லுகிறார், செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார். ஏன் அப்படி சீறி வந்தான் என்று கேட்டால் அது சொல்கிறார் வியாக்கியானத்தில் ரொம்ப ரசமாக சொல்கிறார். அது என்னன்னா, தன்னுடைய அடியவன் ஒருத்தனை துன்புறுத்தினானால் அவனை சுலபமாக தன்னுடைய சங்கல்பத்தாலேயே அழித்து விடலாம். கிராககா துவஸ்தோ பவத்து, அந்த முதலை அழிந்து விட கடது அப்படின்னு நினைத்தாலே போகிறோம் அழிந்து விடும். அல்லது வேறு யாரையான அனுப்பிச்சு அந்த முதலையை ஒரு நிமிஷத்தில் நசுக்கி விட்டுருக்கலாம். ஆனால் ஏன் தானே ஓடி வந்தான் என்னால் தன்னுடைய கையால் 2 அறை வச்சால் அல்லது திருப்தி உண்டாகாத அளவுக்கு அவனுக்கு கோபம் வந்து தோன்றார் இல்லையா. சாதாரணமாக சொல்லுவாள், உயர்ந்த ஸ்தானத்தில் பெரிய பதவியில் இருக்கிறார் ஒருத்தர், அவருடைய குழந்தையை யாரோ ஒருத்தர் இம்சம் பண்ணிட்டாள்னா அவர் தன்னுடைய பதவியினுடைய கௌரவத்தெல்லாம் பார்க்க மாட்டாராம், தானே நேரம் வந்து ஒரு அறையோரான் அந்த குழந்தையை இம்சம் பண்ணிடணும், ஏன்னா என் கையால் 2 அறை வச்சா தான் எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்லுவாரான். அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த குழந்தையான கஜேந்திரன் அவனை துன்புறுத்தினவனை அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணான், தானே ஓடி வந்து என்ன பண்ணினான் என்னால், மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிடிந்த காணமர் வேழம். அது வேட்கை ஆசையோடு போனான் கஜேந்திரன். எதுக்கு? எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேணும் புஷ்பத்தை என்று அதற்காகத்தான் போனான். அவன் துன்பம் கூட எதை துன்பமாக நினைத்தான் என்னால், இப்படி தன்னுடைய உடம்பு அந்த முதலையாலே பீடிக்கப்பட்டிருக்கிறதே என்று அதற்கு அவன் வருந்தவில்லையாம். அதை சொல்கிறார், அது புராணத்தில் ஸ்லோகமே சொல்லப்படுகிறது. என்ன சொல்கிறான் கஜேந்திரன் அப்படின்னா, நாகம் கலேபரஸ்ய அஸ்ய திராணார்த்தம் மதுசூதனா கரஸ்த கமலானி ஏவ பாதையோர் அர்ப்பித்தந்தவா. என்னுடைய உடல் போய் விடுகிறதே என்று நான் வருத்தப்படவில்லை, உனக்காக பறித்த இந்த மலரை உன் திருவடிகளிலே சேர்க்காமலே நான் போய்விடுவேனோ என்று அதற்காகத்தான் வருந்துகிறேன். அஸ்ய கலேபரஸ்ய திராணார்த்தம் அண்ணா அப்படின்னு சொன்னான். பின்ன எதற்கு? இந்த பாதயோகோ புஷ்பம் அதை சமர்ப்பித்தும் இவா அதுக்குத்தான் நான் இப்படி வருந்துகிறேன் என்று சொன்னான். அதை சமர்ப்பிக்க முடியாமல் போய்விடுமோ என்று தான் துன்பப்படுகிறேன் என்று சொன்னான். அதனால தான் பகவான் அந்த புஷ்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தான் நேரே வந்தான். வந்து கூட அங்கே என்ன பண்ணினான் என்று திருமங்கை ஆழ்வார் அருளி செய்தார் என்று பார்த்தால், சென்று நின்று ஆழி தொட்டானை. அவ்வளோதான், சென்றான் நின்றான், அந்த சக்கராயுதத்தை வெறும் அப்படி தொட்டான், உடனே அது காரியத்தை பண்ணி கொடுத்து. அதைத்தான் இங்கே பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வாருக்கும் முற்பட்டவர் அல்லவா, இவர் காட்டினதைத்தான் பேயாழ்வார் காட்டினதைத்தான் திருமங்கை ஆழ்வார் சொல்கிறாருன்னு சொல்லணும். பேயாழ்வார் என்ன காட்டினார் என்னால், குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான். அது ரொம்ப ரசமான பிரயோகம், அந்த வார்த்தை பிரயோகம். சக்கர எம்பெருமானுடைய பிரயோகம் ரொம்ப ரசமானது, சக்கராயுத பிரயோகம். ஆனால் அந்த சக்கராயுத பிரயோகத்தை பற்றி பேயாழ்வாரருளி செய்த வார்த்தை பிரயோகம் இருக்கிறது, அது இன்னும் அழகானது. குறித்தெறிந்த சக்கரத்தான்ற. குறித்தெறிந்தா என்னால்னா, அதாவது இப்படி சொல்லணும், யானையினுடைய காலானது முதலினுடைய வாய்க்குள்ளே போய்விட்டது என்று நம்ம கரையிலேருந்து பார்த்தாலே தெரிகிறது. ஆனால் அந்த முதலையோ தண்ணீருக்கு கீழே இருக்கிறது, யானையோ தண்ணீருக்கு மேலே இருக்கிறது. துதிக்கை முழித்தின ஆபத்துன்னு சொன்னேன் இல்லையா, ஏதோ அவ்வளவுதான் தெரியறதுன்னு வைத்துக்கொள்வோம், அவ்வளவுதான் தெரியறது. அப்படி இருக்கிற பொழுது யானையினுடைய காலானது முதலையினுடைய வாயில் எவ்வளவு தூரம் போயிருக்கிறதுன்றது எப்படி தெரியும் நமக்கு? இவர் பாட்டுக்கு முதலையினுடைய கழுத்தை வெட்டினார்னு வைத்துக்கொள்ளுங்கள், யானையினுடைய காலம் சேர்ந்தன்னா வெட்டுப்படும். அப்போ எம்பெருமான் என்ன பண்ணினானா, ரொம்ப ரசமாக சொல்லுவார்கள், அந்த முதலையும் யானையும் முதல்ல எடுத்து கரையில் வைத்து தன்னுடைய உத்திரியத்தாலே ஆனையினுடைய கால் எவ்வளோ தூரம் முதலையினுடைய வாய்க்குள்ளே போயிருக்குதுன்னு அளந்து பார்த்து அதற்கு பிறகுதான் அந்த சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணினான். குறித்தெறிந்தா என்னாலுன்னா, அது வெட்டுகிற பொழுது ஆனையினுடைய காலுக்கு ஆபத்து வராமல் முதலை மட்டுமே துணிக்கப்பட வேண்டும் என்னால் அது எப்படி ஏவ வேணுமோ அதைத்தான் குட்டத்து கொள் முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான் என்று இப்படி அந்த முதலையை துணித்தான். கடைசியில் 2 பேருக்கும் மோட்சம் கிடைத்தது என்று அது வேறு விதமாக 2 பேருக்குமே எம்பெருமான் அனுகிரகம் பண்ணான். அந்த ஆனைக்கும் அனுகிரகம் பண்ணினான், முதலைக்கும் அனுகிரகம் பண்ணினான் என்னெல்லாம் புராணங்கள் தெரிவித்தாலும், அந்த இடத்துல ஒரு கஜேந்திரனுக்கு ஒரு ஆபத்து என்ற உடனே இன்னொருத்தரை ஏவாமல் தானே ஓடி வந்தான். அந்த ஓடி வந்த வேகத்தை என்ன சொல்கிறார் பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் அனுபவிக்கிற பொழுது, அதந்திரித சமூபதி பிரகிதஹஸ்தம் அஸ்வீகிருத மணிபாதுகம் அவாகன பரிஷ்கிரியம் கிமிதி சகுர் ஆகுல அந்தப்புரம் பதகராஜம் ஆரோகதா கரிப்பிரவர பிரம்ஹிதே
பகவதஸ்துவராயை நமஹா என்று சொல்லுகிறார் பராசர பட்டர். அதாவது கஜேந்திரனுடைய குரல் அப்படி கேட்டுதோ இல்லையோ, உடனே என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தானோ எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் அப்படியே போட்டுட்டு தபதபதபான்னு ஓடி வந்தானா எம்பெருமான். சாதாரணமாக பெருமான் திருவோலக்கத்திலிருந்து எழுந்தருளுமானால் முதல்ல சேன முதலியார் இருக்கார், அவர் கைலாக கொடுப்பறபடி அவருடைய கையை பிடிச்சுட்டு, அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கௌரவம். அது அவருக்கு இது நடக்க சக்தி இல்லாதவரன்னு இருந்தாலும் கைலாக பிடிச்சுட்டு அப்படி வரணும். ஆனால் அன்னைக்கு என்ன ஆயிடுது, அதந்திரித சமூபதி பிரகித ஹஸ்தம், சேன முதலியார் கைலாக கொடுக்கவே இல்லை, இவனே இறங்கிவிட்டான். அதுக்கு மேலே என்ன, அஸ்வீகிருத மணிபாதுகம், காலில் பாதுகையை சாத்திக்கவே இல்லை. அங்கேருந்து போனால் கருடாழ்வான், அவன் என்ன இப்போ எங்கே பெருமாள் வரப்போகிறார், அவர் எங்கேயோ வெளியில் போகிறதா இருந்தால் தானே தான் சித்தமாக இருக்கணும். அவன் பாட்டுக்கு எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் கருடாழ்வான். ஆனால் இவர் பெருமாள் வெளியில் ஏழனமானால் அந்த கருடாழ்வான் மேலே அம்பாரியெல்லாம் போட்டு பட்டு துணியெல்லாம் போட்டு சித்தமாக அவன் இருந்தால் அதில் ஏறி உட்காரு வருவர். ஆனால் அன்றைக்கி என்ன ஆயிடுத்து, ஒன்றுமே இல்லை, கருடாழ்வான் தான் வறுமை இருக்கிறான். அவாகன பரிஷ்கிரியம், வாகனத்திற்கு பரிஷ்கிரியா எதுவுமே பண்ணலை, அம்பாரி போடலை, வஸ்திரம் சமர்ப்பிக்கலை, ஒன்றும் பண்ணலை. அவனையும் இழுத்துண்டு பதகராஜம் ஆரோகதா, அந்த பதகராஜன் மேலே ஆரோகதான்னா என்ன அர்த்தம், போ போ போன்னு சொல்லிட்டு, ஆரோகதகான்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் சொல்லணும் தெரியுமா, ஏறிக்கொண்டே இருக்கையிலேன்னு அர்த்தம். சில பேர் ஓடுற பஸ்ஸில் ஏறுறாள், அந்த மாதிரி கதிராழ்வான் பறக்க சொல்லிவிட்டு பறந்துட்டே இருக்கச்சே இவன் அவனை பிடிச்சிட்டு தொங்கிட்டு போனான் எம்பெருமான். என்ன இப்படி கூட அர்த்தம் சொல்லலாம் போல இருக்குது. பதகராஜம் ஆரோகத, இதெல்லாம் எப்பொழுது கரிப்பிரவர பிரம்மிதே, அப்படிப்பட்ட பகவத ஸ்துவராயை நமகான்றார். அந்த பகவானுடைய வேகத்துக்கு ஒரு நமஸ்காரம், பகவானுக்கு நமஸ்காரம் இல்லை, அடியவர்களை காப்பதிலே அவனுக்கு இருக்கிற ஊக்கம் இருக்கிறது, அப்படிப்பட்ட அவனுடைய ஊக்கத்துக்கு நமஸ்காரம், அந்த துடிப்புக்கு நமஸ்காரம் என்று இப்படி அனுபவித்தார் பராசர பட்டர். இன்னும் கூட சொல்கிறார், அவன் போகிற பொழுது அந்த போகிற வேகமெல்லாம் எம்பெருமானுக்கு போகிறவே இல்லையா கருடாழ்வானுடைய வேகம். என்ன பண்ணினார், ஆஸ்பாலன அங்கிரி பிரகதிபிகி தம் தாக்கியம் அத்யக்ஷிபன்னு என்ன அடுத்த ஸ்லோகத்திலே சொல்கிற பொழுது அவனை இன்னும் போ போ ஹூங்காரம் பண்ணினானான். இந்த மாட்டு வண்டியை ஓட்டுறவா வேகமாக ஓடணும்னா என்னென்ன பண்ணுவாளோ அந்த மாதிரி ஆஸ்பாலன அங்கிரி பிரகதிபி, காலால் எட்டி உதைச்சானான், ஷாட்டையால் அடித்தானான், அதுவும் போகலை. கடைசியில் கருடாழ்வானையும் தூக்கிண்டே போனான். நீ போகிற வேகம் போகலன்ட்டு இவன் இறங்கி கருடாழ்வானை தூக்கிண்டு வேகமாக ஓடினான் என்றெல்லாம் அது இன்னும் அழகாக விவரிக்கப்படுகிறது அந்த சரித்திரம். எதற்காக இத்தனையும் சொல்லுகிறோம் என்னால், அந்த குட்டத்து கொள்முதல துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான் என்று அந்த மடுவின் கரையிலே வந்து அந்த கஜேந்திர ஆழ்வானுடைய துன்பம் நீங்கும்படியாக அவன் என்ன பண்ணினான், தன்னுடைய அந்த கையை தூக்கி ஆதி மூலமே என்று அவனை வணங்கி அழைத்தான். அதுதான் அவன் பண்ணின காரியம். அதுக்கு ஒரு ரசமான விஷயம் ஞாபகம் வந்தபடினாலும் தெரிவிக்கிறேன். அந்த நமக்கெல்லாம் என்ன சொல்கிறோம், இதை நம்முடைய கைன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு கைன்னு பேர். யானையினுடைய அந்த ஒரு கை இருக்கிறதே, அதுக்கு நியாயமாக அதுக்கெல்லாம் சில பேர் தும்பிக்கைன்னு சொல்லுவாள் இல்லையா, தும்பிக்கைன்னு பேர் உண்டுன்னு சொல்லுவாள். ஆனால் பழந்தமிழ் இலக்கியங்களில் அது வந்து என்ன துதிக்கைன்னு தான் எழுதி வச்சுருக்கா. அதுனா துதிக்கைன்னு ஏன் அதுக்கு பேர், யானைக்கு மட்டும் ஏன் துதிக்கைன்னு பேர் வச்சா அப்படின்னு கேட்டால், ஒருவேளை கஜேந்திர ஆழ்வான் எம்பெருமானை துதிப்பதற்காக உயர்த்தின கையாகையினாலே அதற்கு துதிக்கை என்னே பேர் ஏற்பட்டு விட்டதோ. யானைக்கு எப்பொழுதும் யானை என்ன பண்ணும், ஏன்னா எங்கே போனாலும் யானை தன்னுடைய கௌரவத்தை தன்னுடைய ஒரு பணிவை காட்டணுமானால் அந்த கையை எடுத்து தான் இப்படி பண்ணுறது. உடனே எல்லாரும் யானையை நம்மளை வாழ்த்தி விட்டது அல்லது வணங்கி விட்டது என்று நினைக்கிறோம்னா, அப்போ அந்த யானைக்கு ஏற்பட்டிருக்க கை துதிப்பதற்காகவே ஏற்பட்ட கை போலும் இருக்கிறபடினாலே அதுக்கு துதிக்கை என்ன பேர் விட்டதோ. அப்படி இருந்த கஜேந்திர ஆழ்வான் அவனை காப்பாற்ற வேண்டாமா, அதனால தான் எம்பெருமான் இப்படி ஓடி வந்தான். என்னால் அடியவர்களுக்கு அவன் எப்படி அருள் செய்பவன் என்பதை இந்த ஒரு விஷயமே காட்டுகிறது. வேறு எந்த சரித்திரமும் நமக்கு வேண்டாம், இந்த ஒரு சரித்திரம் நமக்கு போகிறோம். ஈஸ்வரன் பண்ணின ஆணை தொழில்களெல்லாம் பாகவதாபச்சாரம் பொறாமை என்று ஜீயர் அருளி செய்வர் என்று பிள்ளைலோகாச்சாரியர் காட்டுகிறாரே. நஞ்சியர் அருளி செய்வராம், ஈஸ்வரன் பண்ணின இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் எல்லாம். ஆணை தொழில் என்னால்னா ஆணை தொழில் என்னே சொல்லிட்டார் அவர். ஆணை தொழில் என்னால் கஜேந்திரனுக்கு பண்ணின தொழில் என்று மட்டும் அர்த்தம் இல்லை. ஆணை தொழில் என்னால் பெரிய காரியங்கள், ஒரு ஹிரண்யகசிபுவை அழித்ததோ அல்லது ராவணனை அழித்ததோ மகாபலியை அடக்கினதோ எல்லாமே ஆணை தொழில்தான். ஆனால் இந்த இடத்துல நாம் தனிப்பட்ட முறையிலே பார்த்தால் ஆணைக்காக பண்ணின தொழில் என்று கொண்டோமானால் அது கஜேந்திர ஆழ்வனுக்காக பண்ணின அவன் அந்த காரியம். அப்படி அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தானே, பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்பா விண்ணுளார் வியப்ப வந்து ஆனை கன்றருளை இந்த கண்ணராய்
உன்னை என்னோ கலைகணா கருதுமாறு. இந்த மூன்றாம் திருந்தாதி பாசுரத்தை அப்படியே அடியொற்றி அவர் அருளி செய்திருக்கிறார் தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலையிலே. என்ன சொல்கிறார் தெரியுமா? பெண்ணுளாம் சடையினானும் பிரமனும் இந்திரனும் என ருத்ரன் பிரம்மா இந்திரன் முதலான அத்தனை தேவதைகளும் என்ன பண்ணுகிறார்கள்னா தபஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எம்பெருமானை சேவிக்கணும் எம்பெருமானை சேவிக்கணும்னு சொல்லிவிட்டு. ஆனால் அவளுக்கெல்லாம் எம்பெருமான் கிடைக்கவே இல்லை. அப்படி தபஸ் பண்ணிகிட்டே இருக்குச்சே திடீர்னு பார்த்தா எம்பெருமான் அலறி அடிச்சுன்னு ஓடிட்டு இருக்கான். ஏன்னா நம்மளாம் அவனை சேவிக்கணும், நீங்கள் இப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு காட்சி கொடுக்காமல் அவன் எங்கேயோ அலறி அடிச்சுன்னு ஓடுறானே எம்பெருமான், எங்கே ஓடுறான் அப்படின்னு எல்லாரும் எட்டி பார்த்தா அது சொல்கிறா, விண்ணுளார் வியப்ப வந்து ஆனை கன்றருளை இந்த யானைக்கு அருள் செய்வதற்காக இப்படி ஓடி வரான்றதை பார்த்த உடனே இவளெல்லாம் வெட்கப்பட்டார்களாம். வெள்கி நிற்பா பெண்ணுலாம் சடையனானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்பா. வெட்கப்பட்டாளாம். என்ன வெட்கப்பட்டான்னா, ஐயோ நாமெல்லாம் என்ன பண்ணினோம், இந்த முதல வாயில் விழுந்திருந்தால் நமக்கும் எம்பெருமான் உடனே வந்திருப்பனே, முதல வாயில் விழாமல் இந்த தவத்தின் வாயிலே விழுந்தோமே, இந்த தபஸை பண்ணாமல் முதல வாயில் விழுந்திருந்தால் நமக்கு மன்னா எம்பெருமான் வந்திருப்பான், நமக்கு ஒரு முதல வரலையே அப்படின்னு அவர்கள் நினைத்தார்கள் என்று கூட ரசமாக சொல்லுவதுண்டு. இப்படி அடியவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் பரிந்து நோக்குபவன் என்னால் அவன் பகவான் ஒருத்தன் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான். அதைத்தான் இந்த பாசுரத்திலே பேயாழ்வார் மிக அற்புதமாக காட்டினார். இப்படி குறித்தெறிந்த சக்கரத்தான் இருக்கிறானே, அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுடைய தாழ்முதலே நங்கட்கு சார்பு. அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு சார்பு, அதுதான் நமக்கு அடைக்கலம், அதைத்தான் நாம் பற்ற வேணும் என்று அந்த நாராயண சரணம் பிரபத்யே என்ற அர்த்தத்தை தான் இந்த பாசுரத்தில் அப்படி தாழ்முதலே நங்கட்கு சார்பு, அந்த எம்பெருமானே நமக்கு சார்பு, அவனைத்தான் நாம் பற்ற வேணும் என்கிற அர்த்தத்தை இந்த 99வது பாசுரத்தில் காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக 100வது பாசுரம், அதில் என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், அப்படி எம்பெருமானை நாம் பற்றினாலும் கூட அது சில சமயம் ஒருவேளை பலிக்காமல் போவதற்கும் வாய்ப்பு உண்டு. என்ன காரணம் என்னால், நாம் பண்ணியிருக்கிற பாபங்களினுடைய ஒரு மிகுதியை பார்த்தால் எம்பெருமானுக்கு கூட சீற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. நீரிலே நெருப்பு கிளறுமா போலே குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீற்றம் பிறந்தால் என்று பிள்ளலோகாச்சாரியர் அருளி செய்வர். ஜலத்தில் எங்கேயான நெருப்பு உண்டாகுமா? உண்டாகாது. ஆனால் சில சமயம் சொல்ல முடியாது, படபாகினின்னு எங்கேயோ சமுத்திரத்தை நடுவில் நெருப்பு உண்டாகுதுன்னு சொல்கிறான். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலையும் குளிர்ந்த திருவுள்ளத்திலையும் சீற்றம் பிறக்குமா? எதனால்னு கேட்டால் எல்லாம் நாம் பண்ணியிருக்கிற பாபங்களால். அவ்வளவு பாபங்களை பண்ணியிருக்கிறோம் நாம். அந்த பாபங்கள் காரணமாக எம்பெருமானுடைய குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீற்றம் பிறந்து விட்டால் அப்பொழுது எம்பெருமான் என்ன சொல்லுவான், நீ இவ்வளவு பாபத்தை பண்ணி இருக்கிறாய், அப்படி இருக்கிற பொழுதும் நான் எப்படி அங்கீகரிப்பது, போ பாபத்தை எல்லாம் அனுபவித்து விட்டு வா என்று நம்மை கைவிட்டானால் என்ன பண்ணுவது என்று நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், அப்பொழுது நமக்காக பரிந்து பேசுவதற்கு பக்கத்தில் பிராட்டி இருக்கிறாள். அவள் புருஷகாரம் பண்ணி நிச்சயமாக நம்மை எம்பெருமானோடு சேர்த்து வைப்பள். அதனால் அந்த பிராட்டியையும் புருஷகாரமாக பற்ற வேணும் என்கிற அர்த்தத்தை தான் இந்த 100வது பாசுரத்திலே காட்டுகிறார். 99வது பாசுரத்தில் எம்பெருமான் திருவடிகளே தஞ்சம். அந்த எம்பெருமான் திருவடிகளே தஞ்சம் என்று பற்றுகிற நமக்கு புருஷகாரம் பண்ணி அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நமக்கு தஞ்சமாக்கி கொடுப்பவளாரென்னால் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி என்று. எப்பொழுதுமே உலகத்தில் கூட அப்படித்தானே வழக்கம். தகப்பனார் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருப்பான், சாதாரணமான இயற்கையான விஷயத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் தாயார் என்பவள் என்ன பண்ணுகிறாள், நமக்கு குழந்தைக்காக தகப்பனாரிடத்தில் பரிந்து பேசி, அது ஏதோ சின்ன குழந்தைன்னா அப்படித்தான் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் பொறுத்துண்டு தான் போகணும் அப்படின்னு பர்த்தாவினிடத்தில் சொல்கிறவளே யாருன்னு கேட்டால் அந்த குழந்தையினுடைய தாயார் தான். அது நாம் எல்லோரும் எம்பெருமானுக்கு குழந்தைகள் என்னால் எம்பெருமான் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறான். தொம்மாதா சர்வலோகானாம் தேவத பிதா ஹரிஹி என்று சொல்லப்பட்டபடி எம்பெருமான் தகப்பனாக இருக்கிறான். அப்போ அந்த தகப்பனான எம்பெருமானிடத்தில் தாயான பிராட்டி அவள்தானே நமக்கு பரிந்து பேசுகிறாள். ஆகினாலே அவள்தான் நமக்கு சார்பு என்று அவளை புருஷகார பூத்தையாக அவளை நாம் அவசியம் பற்றியே ஆக வேணும். அவள் பண்ணக்கூடிய காரியமே என்னன்னா பரிந்துரை செய்தல். இந்த பரிந்துரை செய்தலைத்தான் சம்ஸ்கிருதத்தில் புருஷகாரம் என்கிற சப்தமாக சொல்லுகிறார். இந்த புருஷகாரம் என்கிற சப்தத்திற்கே என்ன அர்த்தம் என்று பார்த்தால் கொஞ்சம் அதை தெரிவித்துத்தான் ஆக வேணும். அதாவது பகவானுக்கு புருஷகான்னு பேர். ஏன் புருஷகான்னு பேருன்னா அதுக்கு அந்த சப்தத்திற்கு சொல்லுக்கு பொருளை சொல்லணும். பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். புரு சனோதி இது புருஷா அப்படின்னு அதுக்கு விக்கிரகம் சொல்லுவார். அந்த சொல்லுக்கு புரு சனோதி, சனோத்தினா கொடுக்குறான்,
புரு என்னால் மிகுதியாகன்னு அர்த்தம். நிறைய கொடுக்குறவன் இருக்கானே அவனுக்குத்தான் புருஷன்னு பேர். நிறைய வேண்டிய அளவு கொடுக்கிறவனுக்குத்தான் புருஷன்னு பேர். சம்ஸ்கிருத சப்தத்துக்கு இது அர்த்தம். இது அது எம்பெருமான் ஒருத்தனுக்குத்தான் பொருந்தும். ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமானும் கூட நிறையன்னா என்ன அர்த்தம்? நமக்கு வேண்டிய உயர்ந்த பயன் அதை கொடுக்கணும். அதை கொடுக்காமல் நம்முடைய பாபத்தை பார்த்து சற்று அவன் தயங்கினானால் அப்பொழுது அவனை புருஷனாக ஆக்கி அந்த காரியத்தை பண்ணுறபடின அபுருஷம் புருஷம் கரோதி என்று புருஷனாக இருக்க வேண்டியவன் எப்பொழுதாவது கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் சற்று தயங்கினானால், நம்மிடத்தில் கோபித்து கொண்டானால் அவனை கொடுக்கும்படி செய்து அவனை புருஷனாகவே ஆக்கிறவளாருன்னா பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி. அதனால்தான் அவள் பண்ணுற காரியத்திற்கு புருஷகாரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது இப்போ புருஷம் கரோதி என்று அப்படியும் சொல்லலாம். இல்லை அபுருஷம் புருஷன் அல்லாதவனே புருஷனாக்குறா, இல்லை புருஷன்னு பேர் வச்சுருக்கிறவனை உண்மையாகவே புருஷனாகவே ஆக்குகிறாள். அதனால் அவள் பண்ணுற காரியத்திற்கு புருஷகாரம் என்று பெயர் அப்படின்னு சொல்கிறான். இது கூட சொல்கிறது உண்டு. அது நம்ம தமிழில் சொல்கிறோம். என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் நமக்காக பரிந்து பேசுகிறான்ற வார்த்தைக்கு அது வழக்கு சொல்லாக ஒரு சொல் சிபார்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். சிபார்சுன்னு சிபார்சுன்னா தான் பரிந்து சொல்லுதல், அதுக்குத்தான் சிபார்சுன்னு பேர். இந்த சிபார்சுன்றது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா அது ஏதோ சொல்கிறா, அது திசை சொல்லுன்னு சொல்லுவா தமிழில். திசை சொல்னா ஏதோ வேற ஒரு திசையிலேருந்து இந்த தமிழில் கலந்து கொடுத்தான். அது எங்கே இருக்குதுன்னா வேறு ஏதோ பாரசீக மொழியிலையோ எங்கேயோ அது சிபார்சுன்னு இருக்கான், அதுதான் தமிழில் சிபார்சுன்னு வந்துடுத்து அப்படின்னு மொழி ஆராய்ச்சி பண்ணுறவா இருக்காள் அவள்லாம் எழுதி வச்சுருக்கா. ஆனால் அதெல்லாம் இல்லை. உண்மையாக பார்த்தா நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி அது என்னன்னா ஸ்ரீ பார்ஸ்வம், அதுதான் சிபார்சுன்னு ஆயிடுச்சு. ஸ்ரீ பார்ஸ்வம்னு ஸ்ரீ பெரிய பிராட்டியார் அவள் பார்ஸ்வம் பக்கத்தில் இருந்து அவள் பண்ணக்கூடிய காரியம் என்னவோ அதுக்குத்தான் ஸ்ரீ பார்ஸ்வன்றது தான் சிபார்சுன்னு ஆயிடுச்சு. பார்ஸ்வம்னா பக்கத்துலேன்னு அர்த்தம். அப்போ ஸ்ரீ பார்ஸ்வம் அதுதான் சிபார்சுன்னு ஆயிடுது. அந்த சிபார்சை தான் பெரிய பிராட்டியார் பண்ணுறா. அந்த சிபார்சுக்குத்தான் புருஷகாரன்னு பேர், பரிந்துரை செய்தல்னு பேர். இதெல்லாம் அந்த சொல்லுடைய அர்த்தம். அது அப்படி அவள் பண்ணுகிறபடியினாலே அப்போ எம்பெருமானை பற்றுகிறோம். ஆனால் எம்பெருமானை பற்றுவதற்கு முன்னாலே நாம் பற்ற வேண்டியது புருஷகாரமாக பிராட்டியைத்தான் என்கிற அர்த்தத்தை இந்த 100வது பாசுரத்திலே காட்டுகிறார். சார்வு நமக்கென்னம் சக்கரத்தான் தண்டுழாய்த்தார்வாழ் வரைமார்வன் தான் முயங்கம் காரார்ந்த வானமரு மின்னிமைக்கம் வண்தாமரை நெடுங்கண் தேனமரும் பூமேல் திரு. இந்த பாசுரத்தில் முதல் சப்தம் கடைசி சப்தம் ரெண்டும் சேர்த்தா ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. அதுதான் மீதியெல்லாம் பிராட்டிக்கு விசேஷணம்தான். சார்வு நமக்கு என்றும் சார்வு எது அப்படின்னு கேட்டால் தேனமரும் பூமேல் திரு. பெரிய பிராட்டியார் தேனமரும் பூ என்னால் எப்பொழுதும் தேன் பெருகி இருக்கக்கூடியதான தாமரைப்பூ, அதிலே எழுந்தருள் இருப்பவளான திரு என்னால் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி. தேனமரும் பூமேல் திரு நமக்கு சார்வு, அவ்வளோதான் இந்த பாசுரத்துடைய அர்த்தம். அது சார்வு நமக்கு திரு அது சொன்னாலே போகிற சார்வு திரு. ஆனால் சார்வுனா எப்படிப்பட்ட சார்வு? புருஷகார பூதையாக. கத்தியத்திரயத்தில் எம்பெருமானார் கூட முதல் சூர்ணிக்கையில் என்ன ஆரம்பித்தார்? என்னால் பகவன் நாராயணாபிமுதானுரூப ஸ்வரூப ரூப குண ஷீலாத்யனவதிகாதிசை அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமுகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்யே என்று முதல்ல பெரிய பிராட்டியாரைத்தான் சரணம் புகுந்தார். ஆனால் எதற்காக சரணம் புகுந்தேன் என்கிறதை உடனே அடுத்தபடியாக அவர் என்ன சொல்கிறார்? பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதாஸ்துமே என்று அடுத்தபடி சொல்கிற பொழுதோ நான் பகவானிடத்தில் பண்ணுகிற பிரபத்தியானது அந்த சரணாகதியானது ஒரு குறைவும் இல்லாமல் பலித்து எம்பெருமானும் பலன் கொடுக்கும்படியாக உம்முடைய புருஷகாரத்தாலே ஆக கடவது என்று அவளை சரணாகதி பண்ணுறதும் புருஷகார பிரபத்தி என்பதை எம்பெருமானார் ஸ்பஷ்டமாக கத்தியத்திரத்தில் காட்டி கொடுத்தார். அதெல்லாம் இந்த ஆழ்வார்களுடைய அருளி செயலை அடியொற்றித்தான். இப்போ கீழே 99வது பாசுரத்தில் எம்பெருமானே சார்வுன்னு சொன்னவர், தாழ்முதலே நங்கட்கு சார்வுன்னு எம்பெருமானுடைய திருவடிகளை சார்வுன்னு சொன்னவர். இங்கே மறுபடியும் நமக்கு தேனமரும் பூமேல் திரு சார்வுன்னு சொல்கிறாருன்னா அப்போ என்ன இதை சொல்கிறாரா அதை சொல்கிறாரா என்று நாம் சந்தேகப்படக்கூடாது. அதுக்காகத்தான் என்ன சொல்கிறான்னா அதுதான் சார்வு. அதை நமக்கு சார்வாக ஆக்கி கொடுப்பதற்கு இவள் சார்வு
என்று அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் நமக்கு சார்வாவா ஆவதற்கு புருஷகாரம் பண்ணக்கூடியவள் பிராட்டி ஆகினாலே தேன் அமரும் பூமேல் திரு ஷார்வு நமக்கென்றும் என்று அப்படி காட்டினார். அப்போ அந்த தேனமரும் பூமேல் திரு அவள் எப்படிப்பட்டவள் என்று கேட்டால் சக்கரத்தான் அந்த எம்பெருமான சொல்கிறார். சக்கரத்தான் கீழ்பாசுரத்தில் தான் அந்த சக்கராயுதத்தை கொண்டு என்ன காரியம் பண்ணினான் என்று நன்றாக சொல்லப்பட்டதல்லவா. அது கோள் முதல துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான் சொன்னார். அந்த சக்கரத்தான் அவன் எப்படிப்பட்டவன்? தண்டுழாய் தார்மாள் அவனை பற்றி சொல்கிற சார்வு நமக்கென்னம் சக்கரத்தான் தண்டுழாய் தார்வாள் வரைமார்பன் திருமார்பிலே அவன் திருத்துழாய் மாலை அணிந்திருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனும் கூட முயங்கும் என்கிற அந்த எம்பெருமானும் கூட இந்த பெரிய பிராட்டி என்னால் அவளிடத்தில் ஒரு அப்படி மயங்கரானான். அவளிடத்தில் அப்படியே ஈடுபட்டு கிடக்கிறான். என்னன்னா அவன் எம்பெருமானுக்கு பத்தினி ஆகினாலே அவள் சொன்னதையெல்லாம் அவன் கேட்டுத்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால தான் அவளை பற்ற சொல்கிறான். நமக்கு மற்ற வேற யாரையும் புருஷகாரமாக சொல்லாமல் ஏன் அவளை சொன்னான்னு கேட்டான். அது ரகசிய கிரந்தங்களில் மிக அழகாக காட்டுகிறார்கள். என்னென்னா இவனுக்கு தாயாய் அவனுக்கு பத்தினியாய் இருக்கையாலே கண்ணழிவற்ற புருஷகாரம் என்று பிளலோகாச்சாரியர் காட்டுவர். அதே அர்த்தத்தை வேதாந்தாச்சாரியர் காட்டுகிற பொழுது இத்தலையில் வாத்சல்யத்தாலும் அத்தலையில் வால்லபியத்தாலும் இவள் புருஷகாரமாகிறார் என்று ரகசிரத்னாவளி என்கிற கிரந்தத்திலே வேதாந்தாச்சாரியரும் காட்டுகிறார் அதே அர்த்தத்தை. அதனால ரெண்டு பேரும் ஒரே அர்த்தத்தை பிராட்டியினுடைய புருஷகாரம் எப்படிப்பட்டதுன்னா அவள் எம்பெருமானுக்கு பத்தினியாக இருக்கிறாள். அதனால் இவள் பண்ணுற புருஷகாரத்தை எம்பெருமானால் தவிர்க்கவே அதாவது அதை இது பண்ணவே முடியாதுன்னு சொல்லவே முடியாது அவனால். அதைத்தான் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார்? சக்கரத்தான் தான் முயங்கும் அந்த எம்பெருமானும் கூட இவளிடத்தில் அப்படி முயங்கி கிடக்கிறான், ஈடுபட்டு கிடக்கிறான் என்று அவனை சொல்கிறார். தண்டுழாய்த்தார் வாழ் வரைமார்பன் தான் முயங்கும் அந்த திருத்துழாய் மாலை அணிந்த எம்பெருமான் அவன் இவளிடத்தில் அவ்வளவு ஈடுபட்டு இருக்கிறான். காரார்ந்த வானமரு மின்னிமைக்கம் வண்டாமரை நெடுங்கண் இவள் எப்படி இருக்கிறாள் எம்பெருமானுடைய திருமார்பில்னா காரார்ந்த வானமரும் மின் இமைக்கம் கரிய மேகத்திலே ஒரு மின்னல் தோன்றினால் எப்படி இருக்குமோ அதுபோலத்தான் எம்பெருமானுடைய திருமார்பில் பிராட்டி இருக்கிறாள். எம்பெருமானுடைய திருமேனி கரிய நிறம், அதில் பிராட்டி எழுந்தருள் இருப்பது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் ஒரு மின்னல் போலே எழுந்தருள் இருக்கிறாள். ஏன்னா பிராட்டி எப்பொழுதும் நல்ல பிரகாசத்தை உடையவள். அதனால் அது அப்படியே உபனிஷத்தினுடைய ஒரு வடிவம் என்ன சொல்லலாம். உபனிஷத்து என்ன சொல்கிறது? வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்கிறது? நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா என்று நீலதோயத மத்தியதம் அந்த மேகமானது கடலிலே அப்படி தண்ணீரை முகந்து கொண்டு வருகிற பொழுது கண்ணங்கரேல்னு இருக்குமா. எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா கண்ணங்கரேல்னு இருக்கும், கருப்பாக இருக்கும். அதில் பிராட்டி எப்படி இருப்பள்னு கேட்டால் ஒரு மின்னல் தோன்றினா போல இருப்பள். அதைத்தான் காரார்ந்த வானமரு மின்னிமைக்கம் வண்டாமரை நெடுங்கண் என்னால் இவளும் தாமரை போன்ற திருக்கண்களை உடையவள் பெரிய பிராட்டியார். அவளுக்கும் பத்மதளாய தாக்ஷி ஸ்ரீ சூக்தத்தில் அவளை சொல்லுகிற பொழுது பத்மதளாய தாக்ஷி என்று அந்த பத்மதளத்தை போல நன்றாக அழகான திருக்கண்களை உடையவள் என்று அவளை சொல்லியிருக்கிறது. எதற்காக அந்த கண்களை சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த கண்ணாலே தான் நம்மை கட்டாட்சித்து நமக்கு அவள் புருஷகாரம் பண்ணுகிறாள். அந்த திருக்கண் பிராட்டியினுடைய திருக்கண் நோக்கம் நம்மிடத்தில் பட்டால்தான் நமக்கு நிச்சயம் காரியகரம் ஆகும். அதனால் அவளை என்ன சொல்லுகிறார்? அவளை இங்கே சொல்லுகிற பொழுது வண்டாமரை நெடுங்கண் தேனமரும் பூமேல் திரு அப்படிப்பட்ட அழகான திருக்கண்களை உடைய அந்த பெரிய பிராட்டியார் அவள்தான் நமக்கு என்றும் சார்பு, என்றைக்கும் நமக்கு. அதாவது எம்பெருமான் நமக்கு எப்பொழுது சார்புன்னு கேட்டால் நமக்கு புத்தி தெளிந்து நாம் பண்ணினதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே போய் சரணாகதி பண்ணுகிற பொழுது எம்பெருமான் நமக்கு சார்பு. ஆனால் பிராட்டி அப்படி இல்லை, சார்பு நமக்கு என்றும். என்றும் என்று சொன்னால் அபராதம் பண்ணியிருக்கிற காலத்தில் கூட நமக்கு சார்பாக இருக்கிறவள் பெரிய பிராட்டியார் தான். இதுதான் ஸ்ரீவச்சன பூஷணத்தை அதாவது ஸ்ரீகுணரத்ன கோஷம் என்கிற கிரந்தத்திலே பராசர பட்டர் ஒரு விதமாக அற்புதமாக எடுத்து காட்டினார். என்ன சொன்னார்னால் ஸ்ரீராமாயணத்தில் எடுத்து பார்த்தால் ராமனுடைய கோஷ்டி சீதையினுடைய கோஷ்டின்னு ரெண்டாக பிரிக்கிறார். அவர் ராமனாலே ரட்சிக்கப்பட்டவர்கள், ராமபிரானாலே ரட்சிக்கப்பட்டவர்கள், சீதா பிராட்டியாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று பார்த்தால் இதில் யார் நல்ல அதாவது நன்றாக ரட்சிக்கப்பட்டார்கள், யாருக்கு சுலபமாக ரட்சணம் கிடைத்தது என்று பார்த்தால் இவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமோ? மாதர்மைதிலி ராட்சசி ஸ்துவயி ஆர்திராபராதா ஸ்துவயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத்
லகுதரா ராமகோஷ்டி கிருதா லகுதரா ராமகோஷ்டி கிருதா லகுதரா கிருதா ராமகோஷ்டின்னு சொல்கிறார். என்ன தெரியுமோ, ராமனுடைய கோஷ்டி லேசாக போயிடுதான், சீதையினுடைய கோஷ்டி தான் நன்னா என்ன சொல்கிறது பலுவாக இருந்தது. தராசில் வைக்கிற பொழுது எது பலுவாக இருக்கிறதோ அதுதானே வசந்தது, எது மேலே இருக்கிறதோ அது வசந்தது இல்லை, எது கீழே இருக்கிறதோ அதுதான் வசந்தது தராசில். ராமகோஷ்டி சீதா கோஷ்டின்னு வச்சார் அவர். யாருன்னா உத்தரார்த்தத்தை சொல்கிற காக்கன் தஞ்ச விபீஷணம் என்று ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தத்தில் சொல்கிற பொழுது ராமபிரான் காக்காசுரனை ரட்சித்தான், குஹனை ரட்சித்தான், விபீஷணனை ரட்சித்தான், இன்னும் சுக்ரீவனை ரட்சித்தான் என்று எல்லாரும் ரட்சித்தான். ராமபிரான் எல்லாரையும் ரட்சித்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவளெல்லாம் எப்படி ரட்சித்தான்? அத்தனை பேரும் வந்து ராமபிரானுடைய திருவடிகளில் விழுந்து நீதான் என்னை ரட்சிக்க வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள் இல்லையா. காக்காசுரன் காலில் வந்து விழுந்தான். அதே போலத்தான் மற்றவர்களெல்லாம் குகப்பெருமாள் வந்து பெருமாளுடைய அடிபணிந்தார். தண்டகாரண்ய வாசிகளான ரிஷிகள் வந்து அடிபணிந்தார்கள். விபீஷணன் வந்து பெருமாளுடைய திருவடிகளை அடிபணிந்தான். அவன் ஆகாசத்தில் வந்து நின்று சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று நான் விபீஷணன் வந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லுங்கள், சரணாகதி பண்ணுறேன்னு சொல்லுங்கள் என்று எல்லாரும் எம்பெருமானுடைய திருவடிகளை அடிபணிந்தார்கள். அவர்களிடத்தில் இருக்கிற தோஷங்களை எல்லாம் பாராமல் அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டான் எம்பெருமான். உண்மைதான், அவனுக்கு ரொம்ப பெருமைதானது. ஆனால் சீதா பிராட்டி யாரை ரட்சித்தாள் என்று பார்த்தால், ராவண பவனத்திலே தான் 10 மாதம் சிறை இருந்த பொழுது தன்னை துன்புறுத்தின ராட்சசிகள் 10 மாதமும் அவள் துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள் இல்லை, அந்த வார்த்தையை பிராட்டி சொல்கிற பொழுது துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள்னே சொல்கிறார். அந்த பூர்வ வாசனையாலேன்னு, அதாவது என்ன, ராவணவதம் ஆகிவிட்டது. அங்கேருந்து திருவடி ஹனுமான் வந்து சமாச்சாரத்தை சொல்கிறான். நல்ல சமாச்சாரம், பிராட்டியின் இடத்துல ராவணனை வதம் பண்ணி விட்டார் பெருமாள். இவ்வளவு நல்ல சமாச்சாரம் சொன்னியே, உனக்கு என்ன பரிசு கொடுக்கணும் சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு. உடனே பிராட்டி என்ன சொன்ன, அதை ஹனுமான் திருவடி என்ன சொன்னான், உம்மை இத்தனை நாள் துன்புறுத்தினாலே, இப்போவும் துன்புறுத்தி கொண்டிருக்காளே இந்த ராட்சசிகள், இவர்களை என்னிடத்தில் ஒப்படைத்து விடும், இவர்களை நான் சித்திரவதம் பண்ணணும். உம்மை ஹிம்சை பண்ணினாலோ இல்லையோ அதுக்கு நான் அவளுக்கு தண்டனை கொடுக்கணும், அதுதான் எனக்கு வேணும், இந்த ராட்சசிகளை என் கையிலே காட்டி கொடுக்க வேணும் என்று ஹனுமான் கேட்ட பொழுது பிராட்டி என்ன சொன்னா தெரியுமோ, பாபானாம் வா சுபானாம் வா பதார்கானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகச்சின்னாபராத்யதி. அவர்கள் பாபிகளாகட்டும் சுபைகளாகட்டும், விவரிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை, சுருக்கமாக தெரிவிக்கிறேன். அவர்களிடத்தில் கருணையத்தான் காட்டணும். அவர்களுக்கு பவேயம் ஹி சரணம் வா என்று இவளே சொல்லிட்டா. அவள் சரணாகதியே பண்ணலை. ராட்சசிகளெல்லாம் நீ என்னை ரட்சிக்கணும்னு கேட்கவே இல்லை. ஆனால் இவளே என்ன சொல்லிட்டா, உங்களுக்கு ஒரு குறையும் வராமல் காக்க வேண்டியது என் பொறுப்பு என்று பிராட்டி தானே தன்னுடைய திருவாக்காலே சொல்லிவிட்டாள். அதை நிரூபிக்கிறாள். அந்த ஹனுமான் கேட்ட பொழுது என்ன சொல்ற, நகச்சின் நாபராத்யதி, தவறு செய்தவனை எல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் உலகத்தில் தவறு செய்யாதவன் என்று எவனுமே இல்லை. அப்போ நீ எல்லாரையும் தண்டித்து தான் ஆக வேணும். அதனால் இவர்களை நீ தண்டிக்கக்கூடாது, இவர்களுக்கு நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன் என்று சொன்னாள் என்று அது இன்னும் பெரிய பிரகரணமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு பார்க்கிற பொழுதோ ராமன் தன்னிடத்திலே வந்து சரணாகதி பண்ணினவர்களை ரட்சித்தான். ஆனால் பிராட்டி தன்னிடத்தில் சரணாகதி பண்ணாமல் தன்னை துன்புறுத்தியவர்களையும் ரட்சித்தாள் பிராட்டி என்று பார்த்தால், அப்போ பிராட்டி கோஷ்டி வலிதா ராமகோஷ்டி வலிதா என்று கேட்டுக்கொண்டு பராசர பட்டர் என்ன சொல்கிறார், அவர் பிராட்டி கோஷ்டி தான் வலிது என்ன சொல்கிறார். ராமஸ்ய கோஷ்டி லகுதரா கிருதா, ராமனுடைய கோஷ்டி லேசானதாக செய்யப்பட்டு விடுத்தது பிராட்டியாலே என்று சொல்கிறார். ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், எம்பெருமான் நமக்கு சார்பு, அது தாழ் முதலே நங்கட்கு சார்பு என்று 99வது பாசுரத்தில் காட்டினார். எப்பொழுது சார்பு, நாம் செய்த தவறை உணர்ந்து அவனுடைய திருவடிகளிலே போய் அடிபணிந்த பொழுதோ அந்த எம்பெருமான் நமக்கு சார்பு. ஆனால் நாம் அந்த தவறை உணராமல் இன்னும் தவறை செய்து கொண்டிருக்கிற பொழுதும் நமக்கு யார் சார்புன்னு கேட்டால் அது பிராட்டி தானே. அதைத்தான் இந்த பாசுரத்திலேயே என்ன ஸ்பஷ்டமாக பேயாழ்வார் எப்படி காட்டுகிறார்னா, சார்பு நமக்கு என்றும் தேனமரும் பூமேல் திரு, அந்த என்றும் என்கிற சொல்லாலே அந்த அர்த்தத்தையும் அற்புதமாக காட்டி தேனமரும் பூமேல் திரு என்று சொல்லி இந்த திவ்ய பிரபந்தம், அப்போ பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பத்த வேணும் என்கிற அர்த்தத்தை ஸ்பஷ்டமாக நமக்கு இந்த 2 பாசுரங்களாலே அற்புதமாக காட்டியிருக்கிறார். அதனால தான் நம்முடைய ஆச்சாரியர்களெல்லாம் இந்த முதலாழ்வார்களுடைய செய்த பாசுரங்களை பற்றி சொல்லுகிற பொழுது பொய்கையாழ்வார் உபய விபூக்திநாதன் என்றார், பூதத்தாழ்வார் அவன் நாராயணன் என்றார்,
அவன் பிரம்மச்சாரி நாராயணன் என்று ஸ்ரீமன் நாராயணன் என்றார் பேயாழ்வார் என்று இப்படி காட்டினான். அவன் வையந்தகளியா வார்கடலே நெய்யாகான்னு உலகத்துக்கெல்லாம் தலைவன் எம்பெருமான் அவ்வளவுதான் சொன்னார். யாரின் பேரே சொல்லலை. அவர் செய்ய சுடராழியான்னு சொன்னாரே தவிர பொய்கை ஆழ்வார் அந்த செய்ய சுடராழியான்னு இன்னார்னு சொல்லலை அவர். ஆனால் பூதத்தாழ்வார் என்ன சொன்னார்? நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு என்று அந்த எம்பெருமான் நாராயணன் என்று ஸ்பஷ்டமாக காட்டி கொடுத்தார். ஆனால் பேயாழ்வார் இந்த சந்தேகத்துக்கெல்லாம் இடம் வைக்காமல் அவன் ஆறுன்னு கேட்டான். தொடங்குகிற பொழுதே என்ன பண்ணினார்னா திருக்கண்டேன் என்று 3ஆம் திருவந்தாதி தொடங்குகிற பொழுதே திருக்கண்டு பெருமாளை பார்க்கல. முதல்ல பார்த்தது அவர் பிராட்டியத்தான். ஏன்னா எம்பெருமான் இவர் 2 பேர் ஏற்றின வழக்கில் அவர் பார்க்கிற பொழுது பேயாழ்வார் பிராட்டியத்தான் சேவித்தார். புருஷகார பூத்தையாக முதல்ல பிராட்டியை பற்றி அவள் மூலமாகத்தானே எம்பெருமான பத்தனம். அந்த அர்த்தத்தான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று இப்படி அனுபவித்தார் பேயாழ்வார். அதனால் ஸ்ரீமன் நாராயணன் என்று நமக்கு அவர் காட்டி கொடுத்தவர் பேயாழ்வார் தான் என்று அந்த ஆழ்வாருக்கு உண்டான பெருமை சொல்லப்படுகிறது. அதில் இன்னொரு விஷயம் கூட, ஆழ்வார்களிலே பொய்கை ஆழ்வார். அவர் பொய்கையில் அவதரித்தவர்னால அவருக்கு பொய்கை ஆழ்வார்னு பேர். பூதத்தாழ்வார்னு அவருக்கு பேர். அது காரணம் பூ என்கிற அந்த வினை சொல் இருக்கிறதோ இல்லையா வடமொழியில், அதுக்கு இருத்தல் என்று பொருள். அப்போ பூதத்தாழ்வார் எப்படின்னா எம்பெருமானையே நினைத்து எப்பொழுதும் இருந்தபடியினாலே அவருக்கு பூதத்தாழ்வார்னு பேர் என்ன அர்த்தம் சொல்கிறார். இந்த பேயாழ்வார் என்கிற திருநாமத்திற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிற பொழுது சாதாரணமாக சொல்கிறான். எப்பொழுதும் எம்பெருமானையே நினைத்து கொண்டு அவர் அழுதும் பாடியும் அரத்தியும் இப்படியெல்லாம் இருந்தபடியினால இவர் என்ன பித்தரா பேயரா என்று எல்லாரும் நினைத்தார்கள். அதனால் அவருக்கு பேயாழ்வார் என்று பெயர் ஏற்பட்டது என்று ஒரு பொருள் சொல்லுகிறார்கள். அது இல்லை என்று கொள்ள வேண்டாம், அப்பொருளும் உண்டு. ஆனால் இவருக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. என்னன்னா தமிழில் பே என்கிற சொல்லுக்கே ரொம்ப பெரியன்னு ஒரு பொருள் உண்டு. பேன்னா ரொம்ப பெரிசுன்னு அர்த்தம். அதாவது பே என்ற சொல் தமிழில் இலக்கியங்களில் எடுத்து பார்த்தோமானால் சில இடங்களில் பேப்பெரியன்னு சொல்லுவாள். பேப்பெரியன்னா மிகப்பெரியன்னு அர்த்தம். ரொம்ப அதிகமான மழை அப்படி பொழிந்ததானால் அந்த மழையை என்ன சொல்லுவான்னு கேட்டால் பேய் மழைன்னு சொல்லுவாள். பேய் மழைன்னா பேயை போல பெய்கிற மழைன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது அர்த்தம் இல்லை. ரொம்ப பெரிய மழை என்கிறதான் பேய் மழைன்னு சொல்லுவாள். அதுபோல் ஆழ்வார்களுக்குள்ளே இவர் ரொம்ப பெரியவர். அதனால தான் இவருக்கு பேயாழ்வார்னு பேர் ஏற்பட்டது. ஆழ்வார்களுக்குள்ளே இவர் தான் முதல்ல பேய் பெரியவர்ன்ற பேர். அப்புறம்தான் மங்களாசாசன பரராக பெரியாழ்வாருக்கு அந்த பெரியாழ்வார்ன்ற பேர் ஏற்பட்டது இருக்கட்டும். இவர் தான் பேயாழ்வார். என்னால் ஏன்னா அந்த பேயன் வாழைன்னு சொல்லுவாளாம். பேயன் வாழைன்னா ரொம்ப பெரிய வாழைக்கு பேயன் வாழைன்னு பேரான். அந்த மாதிரி அந்த பேயின்ற சப்தத்திற்கே பெரியான்னு ஒரு பொருள் உண்டு. அதனால தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் கூட சம்ஸ்கிருதத்தில் சொல்லுகிற பொழுதோ இப்போ பொய்கை ஆழ்வாரை சொல்கிற பொழுதோ அவரை என்ன சொல்லுவா? சரோயோகின்னு சொல்லுவா. பூதத்தாழ்வாரை பற்றி சொல்கிற பொழுதோ அவரை என்ன சொல்லணும்? பூத்தயோகின்னு சொல்லுவா. பேயாழ்வாரை சொல்கிற பொழுதோ அந்த பேய் என்கிற அர்த்தமாக இருந்தால் அவரை பைசாச்ச யோகின்னு தான் சொல்லணும் சம்ஸ்கிருதத்தில். ஆனால் தனிய நிலையெல்லாம் பார்த்தீர்களானால் அவரை எந்த இடத்துல சொன்னாலும் அவரை என்ன சொல்கிறான்னா மகதாஹ்வயர் அப்படின்னு சொல். பூதம் சரஸ்ய மகதாஹ்வய என்று சொல்கிறான். மகதாஹ்வயர்னா என்ன அர்த்தம்? மகத் இது ஆஹ்வயா, ரொம்ப பெரியவர் என்று அழைக்கப்படுபவர், மகான் என்று அழைக்கப்படுகிறவர் ஆகையினாலே அவருக்கு பேயாழ்வார்னு பேர். என்ன மகான்னு கேட்டால் அவர் தான் உயர்ந்த மகான். என்ன காரணம்? தம்முடைய திவ்ய பிரபந்தத்தை தொடங்குகிற பொழுதே திருக்கண்டேன் என்று தொடங்கி அந்த திவ்ய பிரபந்தத்தை நிறைவு செய்கிற பொழுதோ தேனமரம் பூமேல் திரு என்று முடித்தார். அதனால் திருவிழ ஆரம்பித்து திருவிழை முடித்தவர் பேயாழ்வார் ஒருத்தர் தான். தம்முடைய திவ்ய பிரபந்தத்தை அவர் சேவிக்கிற பொழுதே அவனை திருவோடு கூடியவனாக எம்பெருமானை சேவித்து எம்பெருமானை பற்ற வேண்டும். அந்த எம்பெருமானை பற்றுவதற்கும் நமக்கு புருஷகுபோக்கார பூத்தையாக அமைந்தவள் பிராட்டி தான் என்று சொல்லி தம்முடைய திவ்ய பிரபந்தத்தையும் இவர் தலை கட்டினபடியினாலே இவரை போல பெரியவர் மற்றொருத்தர் கிடையாது என்கிறபடியினாலே தான் இவருக்கு மிக மிக பெரியவர்னு பேர். இந்த அர்த்தத்தை உட்கொண்டுதான் திருவரங்கத்து அமுதனாரும் தம்முடைய ராமானுஜ நூத்தந்தாதியிலே இவரை பற்றி தெரிவிக்கிற பொழுது மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலராள் தன்னொடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ்த்தலைவன் என்று அப்படி சொன்னார். தமிழ்த்தலைவன் என்று சொன்னார். தமிழ்த்தலைவன் சொன்னார். இவர் தான் மற்ற ஆழ்வார்கள் யாரையும் தமிழ்த்தலைவன் சொல்லலை. பெயாழ்வாரைத்தான் தமிழ்த்தலைவன் சொன்னார். தமிழ்த்தலைவன் என்ன அர்த்தம்? மகதா கோயர்னு அர்த்தம். மகதா கோயர்னா என்ன அர்த்தம்? பேயாழ்வார்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தை அப்படியே கொண்டு வந்து தமிழ்த்தலைவன் பொன்னடி போத்துமி ராமானுஜன் என்று பேயாழ்வாரை தமிழ்த்தலைவன் சொன்னதுக்கெல்லாம் என்ன காரணம் என்னால் இந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பத்தவன். ஏன்னா விஷ்ணு என்கிற எம்பெருமான் பரம்பொருள் என்று ஒப்புக்கொள்ளாத மதமே கிடையாது. எல்லா மதங்களும் அத்வைத்தம்,
துவைத்தம், இன்னும் வடக்கே போனால் வல்லபம், நிம்பார்க்கம், சைத்தன்யம், ராமானந்தம், சுவாமிநாராயணம், சங்கரதேவம் என்னும் பல பல மதங்கள் இருக்கின்றன. அத்தனை மதங்களும் பரம்பொருளாக பகவான் விஷ்ணுவைத்தான் கொண்டிருக்கின்றன. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்முடைய ஸ்ரீ ராமானுஜராலே வளர்க்கப்பட்ட மதம் என்று கொள்ளுகிறோமே, இந்த மதம் ஒன்றுதான் ஸ்ரீ வைஷ்ணவ மதம் என்று கொண்டாடப்படுகிறது. மற்றதெல்லாம் வெறும் வைஷ்ணவ மதம். நம்ம மதம் ஒன்று தான் ஸ்ரீ வைஷ்ணவ மதம். ஸ்ரீ வைஷ்ணவ மதம் என்னால் என்ன? ஸ்ரீயான பிராட்டியோடு கூடின விஷ்ணுவை பரம்பொருளாக கொண்ட மதம் ஸ்ரீ வைஷ்ணவ மதம் என்று அதை நமக்கு முதலிலே உறுதிப்படுத்தி கொடுத்தவர் யார் என்னால் பேயாழ்வார். அதனால தான் அவர் பேயாழ்வார், மிகவும் பெரிய ஆழ்வார் என்ற பொருளிலே அதை சம்ஸ்கிருதத்திலே மகத் ஆஹ்வயர் என்று சொன்னார்கள். அது திருவரங்கத்து அமுதனார் தமிழ் தலைவன் என்று சொன்னார் என்றெல்லாம் பார்த்தால் அப்படிப்பட்ட அர்த்த விசேஷங்கள் இந்த கடைசி முதல் பாட்டில் மட்டும் இல்லை, கடைசி 2 பாசுரங்களிலே எம்பெருமானை பற்ற வேணும் தாழ் முதலே நங்கட்கு சார்பு. அந்த சார்பு நமக்கு சார்பாகவே ஆவதற்கு, அதை சார்பாக ஆக்கி கொடுப்பதற்கு புருஷகாரம் பண்ணுகிறபடியினாலே நமக்கு பிராட்டியும் சார்பு, தேனமரும் பூமேல் திரு நமக்கு சார்பு நமக்கு என்றும் என்று இப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தத்தை அருளி செய்தவர் பேயாழ்வார். அப்படிப்பட்ட அந்த பேயாழ்வாருடைய அருளி செயலிலே அதிலும் இந்த நிறைவு பாசுரங்கள், உயர்ந்த அர்த்தங்களை கொண்ட இந்த 2 பாசுரங்களை விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை அடியானுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ அரவிந்தலோச்சனன் சுவாமிக்கு எவ்வளவு கிருத்தகீதை செலுத்தினாலும் அது போறவே போராது. தலையெல்லால் கைமாறிலேனே என்று என்னுடைய கிருத்தஜத்தை ஆவிஷ்கரித்து நித்தியம் பார்த்தசாரதி பெருமாள் அவர் எப்போ பெருமாள் எழுதினாலும் இந்த 3ஆம் திருந்தாய் தான் பெருமாள் முன்னால் சேவிக்கிறோம். நித்தியம் சாத்துவரை என்னன்னு கேட்டால் இந்த 2 பாட்டு தான். அந்த 2 பாட்டை நித்தியம் அடியேன் பெருமாளுக்கு கைங்கறி பண்ணுற பொழுதோ எத்தனை தடவை அனுசந்திக்கிறோம். அந்த பாசுரத்தையே விண்ணப்பிக்க வேண்டும் என்று அடியனுக்கு அந்த சுவாமி நியமித்ததற்கு எத்தனை மறுபடியும் தெரிவிக்கிறேன். தலையெல்லால் கைமாறிலேனே என்று அடியனுடைய கிருத்தகீதை ஆவிஷ்கரித்து அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமத்யை விஷ்ணுச்சித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமன்மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவயஜ்வன காந்திமத்யாம் பிரசூதாய எதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாதிர் முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர்நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கராரியவர்யாய நித்யஸ்ரீர்நித்யமங்கலம். கடைசியாக வாழ்த்திருநாமத்தையும் சொல்லிவிடுறேன். திருக்கண்டேன் என 100 செப்பினான் வாழியே, சிறந்த வைப்பசியில் சதயம் சனித்த வள்ளல் வாழியே, மறுக்கமழும் மயிலநகர் வாழவந்தோன் வாழியே, மலர்க்கரிய நெய்தல்தனில் வந்துதித்தான் வாழியே, நெருக்கிடவே இடகழியில் நின்ன செல்வன் வாழியே, நேமிசங்கன் வடிவழகை நெஞ்சில் வைப்போன் வாழியே, பெருக்கமுடன் திருமழிசைப்பிரான் தொழுவோன் வாழியே, பேயாழ்வார் தாளினை இப்பெருநிலத்தில் வாழியே.